இன்றைக்கி மார்னிங் வந்து பிரஜனும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிரஜன் வந்துட்டு சேது சார் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. அவர் இவ்வளோ நாள் தப்பு பண்ணார், தப்பான வார்த்தைகள் விட்டுட்டார், சரி ஓகே. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், மார்னிங்கே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கூப்பிட்டு தனியாக வார்னிங் கொடுத்துருக்காங்க, சேது சார்னு இப்போ அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சேது சார்னு மார்னிங் பேசும்போது உடனே வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை நீ என்கிட்ட பேசும்போது சேதுன்னே சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் கோ கண்டஸ்டன்ஸ் தானே, இந்த இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு கேம் ஷோக்கு வந்திருக்காங்கன்னா அந்த ஹோஸ்ட்டுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுத்து தானே ஆகணும். வீட்டில் வச்சு நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதுலேயும் பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இந்த மாதிரி பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆட்டிடியூட். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பிரஜனாவது கொஞ்சம் திருந்தணும்னு நினைக்கிறாரு, அதையும் கெடுக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க பிரஜன் போனால் சாண்ட்ராவோட கேம் பிளே நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, சாண்ட்ரா தான் பிரஜனோட கேம் பிளேயை கெடுக்கிறாங்களோ. ஒருவேளை சாண்ட்ரா இல்லாமல் இருந்திருந்தால் பிரஜன் தனியாக ஆடி இருந்தால் நல்லா ஆடி இருந்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து கேப்டன்சி டாஸ்க் அப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவர் இப்போ அந்த பார்டர் லைன் கிட்டே வந்துட்டார். பார்டர் லைன் கிட்டே வரும்போது அது ஸ்லிப் ஆகுதுன்னு அவருக்கு தெரியுது. டப்புன்னு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போகிறாரு. போன உடனே வந்துட்டு அமித் ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. அமித்தை நான் அப்பாவின்னு நினச்சேன், ஆனால் அவர் கரெக்டாக கன் மாதிரி பிடிச்சிட்டாரு. அவர் உடனே சொன்னார், இல்லை நீங்கள் இங்கே வச்சு அதை ஆடிச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே கால் வச்சிங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிரஜன் வந்துட்டு அப்படியா, இல்லையே ப்ரோ எனக்கு இங்கே வச்சே ஆடிச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஆனால் உடனே வந்துட்டு இல்லை பரவாயில்ல நான் க்ராஸ் பண்ணி அவங்க சொல்கிற ரூல்ஸை உடனே ஃபாலோ பண்ணுறாங்க. எதிர்த்து சண்டை போடவோ எதுவும் பண்ணலை. அதே மாதிரி எஃப்ஜே வந்து ஜெயிச்சிட்டாருன்னோடையும் போயிட்டு நல்லா கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு கேம் ஸ்பிரிட் நல்லா இருக்குது. அதை வந்து சேது சார் நான் உடனே நான் சொல்ல விட்டுட்டேன். அவர் வந்து இப்படி சேதுன்னு சொன்னேன், நீ இப்படி சேதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்கல்ல. உடனே இல்லை சேது சாரே சொல்லிட்டார்ல, மச்சான்னு சொல்லி அது வேறு இது வேறு. இங்கே அவர் நம்மளை ஹானர் பண்ணுறாரு, நம்மளும் அவரை ஹானர் பண்ணணும்னு சொன்னோடனே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அங்கேருந்து சொல்கிறாரு. உடனே இவங்க தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணுறாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து அவருக்கே பிடிக்கல இவர் சேதுன்னு அட்ரஸ் பண்ணுறது, அது தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் ஃபாலோ பண்ணுறது வந்து சாண்ட்ரா இப்படி வந்து கெடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.